இந்த காலை நேரத்திலும் இந்த நேரலை வழியாக எங்களோடு கூட இணைந்து கொண்டமைக்காக நன்றிகள். இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையானது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலும் தேவன் தாமே உங்களோடையும் உங்கள் குடும்பங்களோடையும் பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே வாய்களை திறந்து இவ்வளவு நேரமாய் நீங்க தேவனை பாடி துதித்தது போல இந்த பிரசனத்துல உங்களுடைய நாமத்தை நீங்க உயர்த்துங்க. ஆண்டவர் பரிபூர்ணப்படுகிற ஒரு நாமத்தை நீங்க உயர்த்துங்க. அவர் சொல்கிறாரு, நல்ல மேய்ப்பரின் குரலை கேட்கிறேன். ஓ, அந்த மேய்ப்பரின் குரலை கேட்க எனக்கு நீங்க கிருபைதாங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல முழு இருதயத்தோடு தேவனை பார்த்து ஆராதனை செய்ய போகிறோம். முழு பலத்தோடு தேவனை ஆராதனை செய்கிறோம். அந்த கிருபை எங்களை தாங்கினது, அந்த கிருபை எங்களை தப்புவித்தது, அந்த கிருபை எங்களை பாதுகாத்தது, அந்த கிருபை எங்களுக்கு நிழலாய் இருந்தபடியால் பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நன்றி நன்றி. நீங்க துதிங்க, நீங்க வாய்களை நிரப்புங்க. பரிசுத்தாவி நீங்க யாவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் நிற்கிறோம். யாரும் வெட்கப்பட தேவையில்லை. அவரை துதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். ஜீவனோடு எங்களை காத்திருக்கிறார். நன்றி 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 நன்றி. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் வெறுமையாய் போவதில்லை ஆண்டவரே. முழு மனதோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஓ உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் என்று வசனம் சொல்லுகிறது. என் கண்களை நேரெடுத்து பார்க்கிறேன், என் தேவனை நோக்கி நான் ஏறெடுத்து பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே கரங்களை உயர்த்தி சொல்லும்.
கைவிடுகிறதே தெரியாத ஒரு தேவன். அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறபடியால் விசுவாசத்தை ஆண்டவர் சொல்கிறார், என்னை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் கைவிடுவதே, அறிக்கை செய்து பாடும், ஒருபோதும் கைவிடுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவதே, ஒருபோதும் கைவிடுவதில்லையே, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவது உன்னதமானவரே. சத்தமாய் பார்த்து அவரை பார்த்து சொல்லுவோமா? ஓ வாழ்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன். அப்பா பியானனி ஓ பாய், அப்பா பியானனி ஓ பாய், கடைசியாக சொல்லுவோம். அப்பா பியானனி ஓ பாய், அப்பா பியானனி ஓ பாய், அப்பா பியானனி ஓ பாய், அப்பா பியானனி ஓ பாய், அப்பா பியானனி ஓ பாய். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் சுவாமி, நீர் எங்கள் தகப்பன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா, நீர் எங்களை தேர்ந்தெடுத்தபடியால் உமக்கு நன்றி. இந்த ஆராதனை எங்கள் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையில் எவ்வளவு நெருக்கத்தில் இந்த பிள்ளைகள் இருந்தாலும் அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியாது. எல்லா கணம், எல்லா துதி, எல்லா மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை
நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். දෙවියෝ යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබට සුබ පතනවා. உலக பிரசித்தி பெற்ற கடந்து போன மறைத்து போன தேவனுடைய தாசன் டிஜிஎஸ் ஐயா அவர்களுடைய கிராமத்திற்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர். 5 கிலோமீட்டர் எங்களுக்கும் அவருக்கும். ලෝක ප්‍රසිද්ධ ඩීජේ තිනකරන අයියාගේ ඒ ගමට කිට්ටු ගමක ඉපදුන කෙනෙක්. அவருக்கும் என்னை நன்றாக தெரியும். நாங்களும் அவரை அறிந்தவர்கள். එතුමාට මාව දන්නවා, මමත් එතුමා හොඳට දැන සිටිනවා. அபுதாபி பிரதேசங்களிலே அவர் வரும்போது நாங்கள் மலையாளிகளும் நாங்களுமாக தமிழர்களுமாக சேர்ந்து அவருடைய ஆராதனையை நடத்துவோம். ඒගොල්ලෝ අප පැත්තට එනකොට මලයාලයද දෙමළයද එකතු වෙලා අපි නමස්කාරය அப்படி පවත්වනවා. ஒரு கிராமத்தில் பிறந்து ගමක ඉපදිලා 9 பேரில் ஒருவனாய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கெட்டழிந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் மீட்டெடுத்தார். විනාශයේ මාර්ගයේ ගිය මාව ස්වාමීන් වහන්සේ මුදවලා ගත්තා. நாங்கள் 5 சகோதரிகள் 4 பையன்கள். සහෝදරයන් 4කුයි පුතු 4 දෙනෙකුයි හිටියා. அந்த 4 சகோதரர்களே நான் ஒருவன் மூன்றாவதாய். සහෝදරයන් 4 දෙනෙක්ගේ මමත් එක්කෙනෙක් තුන්වෙනියා මම. யாருக்கும் அடங்காதவன். මම කාටත් පාලනය කරන්න බෑ. என்னுடைய பேரிலே அந்த அடங்கா தன்மை இருக்கும். මගේ නමේම ඒක සඳහන් වෙලා තිනවා මම කාටත් පාලනය වෙන්නේ නැහැ. அலெக்சாண்டர், ඇලෙක්සැන්ඩර් கிரேக்க நாட்டு அரசன் அலெக்சாண்டருடைய பெயரை வைத்திருக்கிறவன். ඒ ග්‍රීසි අධිරාජ්‍යයාගේ නාමය තමයි මට තබා තිබෙන්නේ. துன்மார்க்கமாக ஜீவித்திருந்த நாட்களில் දුෂ්ට ලෙස ජීවත් වුණ මගේ என்னை என்னுடைய தகப்பனாரே கூட அடக்க முடியாத அளவுக்கு தான். මගේ තාත්තවත් මාව පාලනය කරන්න බැරි වුණා. அப்படிப்பட்டதை என்னை එවැනි ජීවිතයක් වුණ මම ஒரு குழந்தை போல, දරුවෙක් ලෙස ஒரு புறாவை போல, ஒரு ஒரு செம்மறி ஆட்டை போல ஆண்டவர் மாற்றி எடுத்தார். බැටළුවෙක් ලෙස මාව වෙනස් කරලා ගත්තා. திருமணத்திற்கு பிறகு විවාහයට පස්සේ ஆண்டவர் என்னை ரட்சிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මාව ගැලෙව්වා. 25/7/76 அன்று ரட்சிக்கப்படுகிறேன். 76 දී තමයි ස්වාමීන් වහන්සේ මාව ගැලීමට ගෙනාවේ. இப்பொழுது என்னுடைய வயசும் 76 தான். දැන් මගේ වයසත් 76යි. 1976 ஆண்டவர் என்னை ரட்சிக்கிறார். 1976 තමයි මාව ගලවලා ගත්තේ. அவர் என்னை ரட்சிக்கும் போது මාව ගලවනකොට ஒரு பெயர் கிறிஸ்தவ சபையில் இருக்கிறேன். அது எங்கும் இருக்கிறது, சால்வேஷன் ஆர்மி என்று. සැල්වේෂන් නාමය කියලා නාමික ක්‍රිස්තියානි ලෙස තමයි මම ජීවත් වෙලා සිටියේ. ரட்சிப்பு மாத்திரம் சொல்லப்படும். ஞானஸ்நானமோ அபிஷேகமோ ஊழியமோ இதை குறித்து விசுவாசிகளை உற்சாகப்படுத்த மாட்டார்கள். ගැලවීම පමණ ඒ වචනේ තේරුම. නමුත් ආලේපයක්වත් බෞතිස්මයක්වත් කිසිම ආත්මික උනන්දුතාවයක් නැහැ. கர்த்தர் என்னை ரட்சித்த உடனே நான் கர்த்தரை அறிந்து கொள்ள, கர்த்தரை குறித்து அதிகமாய் நான் புரிந்து கொள்ள ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளாக நடத்தப்பட்டேன். ස්වාමීන් වහන්සේ මාව ගැලවුවට පස්සේ ගොඩක් දැනහන්සේගේ ආත්මික දේවල් දැනගන්නට මගේ ආත්මික සභාවලට මම ගමන් කළා. தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற செங்கோட்டை பகுதியில் இருக்கிற ஏஓஜி சபைக்கு நான் கடந்து சென்றேன். සෙන්කෝටේ කියන ඒවෝජි සභාවට මම එකතු වුණා. அங்கே ஒரு தேவ மனிதன் என்னை பின்தொடர்ந்து வந்து என்னை உற்சாகப்படுத்தி என்னை அபிஷேகத்தில் நடத்தி தேவனுடைய வசனங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். දේව මනුෂ්‍යෙක් මාව දේව ආලේපයේ තුලින් වචනය තුලින් මාව උනන්දු කරලා දේව සේවයට මාව ගමන් කරන්න සැලසුවා. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்க்கணும். ගැලීම ලැබපු අය හැමදාම ස්වාමීන් වහන්සේ සභාවට එකතු කරන්න ඕනේ. அப்போஸ்தலர் 2:47 அப்படித்தான் சொல்லுகிறது. ක්‍රියා 2:47 ඒම තමයි කියන්නේ. கடல்ல மீன் பிடிக்கும் போது எல்லாம் கிடைக்கிறது போல அல்ல. ඒ මූදේ මාළු අල්ලනකොට හැම මාළුවෙක්ම අල්ලනවා වගේ. வலைக்குள்ளாக நிறைய விழும். ඒ දැලට බොහෝ මාළු අවු වෙනවා. கரைக்கு கொண்டு வந்து அதை தெளிச்சு பிறக்குவார்கள். ඒ වැල්ලට ගෙනල්ලා තමයි ඒක හරියට පිරිසිදු කරලා බලන්නේ. ஒவ்வொன்றையும் பிரித்து எடுப்பார்கள். ඒක මාළු වෙන් කරලා ගන්නවා. அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை பிரித்து எடுக்கிறார். ඒ වගේ තමයි ස්වාමීන් වහන්සේත් අපි වෙන් කරලා ගන්නවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். යනාසිට ස්තුතියි. 5 வகையான ஊழியங்களுக்குள்ளாக ஒருவனை ரட்சித்து கொண்டு வருகிறார். සේවාකාර පාක් තුලින් ස්වාමීන් වහන්සේ අපිව ගැලවීමට அந்த ගේනවා. ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்குத்தான் சீஷர்கள் என்று பேர். ඒ ගැලවීම ලැබපු අයට තමයි ගෝලියෝ කියන වචنين. அப்படிப்பட்ட சீஷர்களுக்கு தான் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. சீஷர்களுக்கு
கிறிஸ்தவர்கள் என்று பெயர் இருக்கிறது. ඒ ගෝලයන්ට තමයි එයා ඒ දවස්වල නම් තිබ්බේ ක්‍රිස්තියානිකාරයෝ ලෙස. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் கிரியா 26ஆம் வசனத்தை 11 பார்ப்பீர்களானால் අය ඒ වචනේ තිබෙනවා. நான் என்னுடைய செய்திக்கு கடந்து வருவதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி என்னை மாற்றினார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டேன். මම දේශනාවට යන්න ප්‍රථමයෙන් මගේ ජීවිතයේ ස්වාමීන් වහන්සේ කොහොමද වෙනස් කරේ කියලා ඔබත් එක්ක බෙදා ගන්න කැමතියි. இந்த வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியாக மாறின அன்றிலிருந்து මේ සුදු බයිබලේ මාගේ ප්‍රීතියක් ලෙස වෙනස් වුණු දවසේ ඉඳලා இதிலே இரவும் பகலும் தியானிக்க ஆரம்பித்தேன். හැමදාම මෙනෙහි කරන්නට මම පටන් ගත්තා. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், ඒ දුෂ්ටයන්ගේ ගමන් මාර්ගයේ නොයලා, பாவிகளுடைய வழியில் நில்லாமல், පාපයන්ගේ මාර්ගයේ නොහි, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், අපහාස කරන්නන් සමග වාඩි වෙන්නේ නැතුව, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து දේව වචනේ කෙරේ ප්‍රියමනාපව ඉඳලා இரவும் பகலும் இதை தியானிக்க ஆரம்பித்தேன். රෑ දාවල් මම මෙනෙහි කරන්න පටන් ගත්තා. என்னுடைய மனைவிக்கே ஆச்சரியமா இருக்கிறது. මගේ භාර්යාවට පුදුම වුණා. இரவு தினந்தோறும் செகண்ட் ஷோவுக்கு தவறாமல் சினிமாவுக்கு போகிற மனுஷன் ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் இப்படி மாறுவாரா? මම සෙකන්ඩ් ෂෝ එකට වෙනස් කවදාවත් යන්නේ නැතුව ඉන්නේ නැහැ. නමුත් මම වෙනස් වීම ගැන මගේ භාර්යාවට පුදුම වුණා. எனக்கே அற்புதமாக இருக்குது. මටත් நான் පුදුමයි. தானா මමද මේ நான் தானா இது அப்படின்னு. මමද මේ දේවල් කරන්න කියලා. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன், මම ගැලීම ලැබුවා. என் மூலமாய் மற்றவர்கள் ரட்சிக்கப்படணும். මා තුලින් අනිත් අයත් ගැලීම ලැබුවා. இயேசு என்னை ரட்சித்தார், ඒසුස් වහන්සේ මාව ගැලෙව්වා. என் கூட பிறப்புகளை ரட்சிக்கணும், මාගේ තෙක් ඉන්න සහෝදරයෝ ගැලවීම என் ලබන්න, நண்பர்களை ரட்சிக்கணும், මගේ මිත්‍රයන් ගැලවෙන්න, என் கிராமம் මගේ ரட்சிக்கப்படணும், ගමේ ගැලවීම ලබන්න, என்னுடைய தேசம் මගේ ரட்சிக்கப்படணும். දේශයේ ගැලවීම ලබන්න ඕනේ. போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவர் ரட்சிக்கணும். යන යන හැම තැනම ස්වාමීන් වහන්සේ ගලවන්න ඕනේ. நான் 1969 74 வரையிலும் கர்த்தரை அறியாதவனாக யுஏஇயில் அபுதாபி தலைநகரமாகிய அபுதாபியிலே நான் ஒரு சின்ன வேலை செய்து கொண்டு அங்கே என்னை அழித்து கொண்டிருந்தேன். ඒ අබුදාබි වල මම 1969 ඉඳලා මං ස්වාමීන් වහන්සේව දන්නේ නැතුව ජීවත් වුණා ඒ රැකියාවක් සඳහා ගිය වෙලාවේ. இந்தியாவிலே சரியாகவில்லை என்று சொல்லி துபாய் அந்த பகுதிகளில் என்னுடைய 2 சகோதரர்கள் இருந்தார்கள். ඩුබායි எனக்கு මගේ பணம் සහෝදරයෝ செலவு செய்து என்னை அங்கே கொண்டு போனார்கள். මට මුදල් වියදම් කළා මාව ඒට ගෙනිච්චා. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. නමුත් මගේ ජීවිතේ කිසි වෙනසක් නැහැ. கிடைக்கிற காசு எல்லாம் அழித்து கொண்டு தான் இருந்தேன். මට එන මුදල් හැම දෙයක්ම මම විනාශ කරලා දැම්මා. சிகரெட்டோட போனவன் மதுவிலும் ஈடுபட்டு டிவி பிடித்தவனா இங்கேயும் உதவலை அங்கேயும் உதவலை. මම සිගරට් එකෙන් පටන් ගත්ත අය හැම අරක්කු හැම දෙයක්ම බීලා මම ඉන්දියාවේ ඉන්නකොටත් මම හොඳ වෙන්නේ නෙමෙයි ඩුබායි ගිහලත් මම වෙනස් වුණේ නැහැ. ஸோ தீர்மானம் பண்ணினார்கள். 74 என்னை இந்தியாவுக்கு கொண்டு வந்து காலை கட்டி போட்டா, அதாவது திருமணம் ஆயிட்டா சரியாயிருவான்னு நினச்சாங்க. ඒගොල්ලෝ තීරණය කරා 1977 මාව විවාහ කරලා දුන්නා නම් මේ හැම දෙයක්ම නතර කරයි කියලා. இந்த அலெக்சாண்ட்ரால அதுவும் அவங்க நினச்சது நடக்கலை. ඒ ඇලෙක්සැන්ඩර් කියන මා තුලින් ඒ දේත් සිදුනේ නැහැ. மனைவியை அழைத்து கொண்டு தான் சினிமாவுக்கு போனேன். ඒ භාර්යාවත් එක්කගෙන මම සිනමාවට යනවා. இரவு நேரங்களில் நாங்கள் செகண்ட் ஷோவுக்கு போகிறது பதிவாக இருக்கும். ඒ සෙකන්ඩ් ෂෝ එකට යන එක ඒක ස්ථිරයි අපි හැම සැරේම. இதுக்கடையில் எனக்கு 2 சவுண்ட் சர்வீஸ் வேற வச்சுக்கிட்டு நான் ஒரு ஓனராக இருக்கிறேன். பாக்கெட் நிறைய எப்பவும் காசு. නිතරම මා අතේ මුදල් තිබුණා. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இஷ்டப்படி வாழும்போது ஆண்டவர் கொஞ்சம் நீள கயிறை விட்டு பிடிப்பார். අපි ඒ වගේ ජීවිතයක් ජීවත් වෙනකොට නිකන් ලණුව අත්හැරලා අපිට පොඩ්ඩක් දුරට යන්නට ඉඩ දෙනවා. அவர் சுண்டி இழுக்கும் போது வந்துட்டா நல்லது. එයා ඇදලා ගන්නකොට ආවොත් හොඳයි. அது இல்லாவிட்ட இஷ்டம் போல நம்ம போக ஆரம்பித்தோம்னா அது நமக்கு கேட்டுக்கு காரணமாகி போய் නමුත් අපි කැමති විදියට අපි යන්නට ගියොත් අපේ විනාශයට මේක කාරණාවක් වෙනවා. அற்புதம் என்று சொல்லட்டும். ආස්කමක්. 25/7/76 என்னுடைய திருமணத்திற்கு பிறகு ஆண்டவர் என்னை ரட்சிக்கிறார். ඒ ස්වාමීන් වහන්සේ මගේ විවාහයෙන් පස්සේ ස්වාමීන් වහන්සේ කියලා ලැබුව සැලසුවා. ரட்சித்த ஆண்டவருடைய விருப்பத்து ஒரு பகுதி இதாக இருந்தது. என்னை திரும்பவும் நான் கட்டளித்த தேசத்திற்கே கொண்டு போக அவர் விரும்பி இருக்கிறார். මං කැමති වුණේ නැහැ ආයෙත් ඒ මගේ ඒ විනාශ වුණු දේශයට නැවත යන්නට. அதனாலே ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு ஃப்ரீ விசாவும் ஃப்ரீ டிக்கெட்டை அனுப்பி என்னை மறுபடியும் அபுதாபிக்கு கொண்டு போகிறார். මට ෆ්‍රී වීසා එකක් ෆ්‍රී ටිකට් එකක් දීලා නැවතත් ඒ දේශයට මාව ගෙනිච්චා. 1978 நான் என் மனைவியோடு கூட சேர்ந்து அங்கே போகிறேன். 1978 මමයි මගේ භාර්යාවයි ගියා. அற்புதம் நாளே ஆச்சரியப்பட்டேன். පුදුම වුණා මම. எப்படி நாம் ஃப்ரீ விசா ஃப்ரீ டிக்கெட்டில் போய் சேர මට முடியும்? හැම දෙයක්ම කොහොමද නොමිලේ ලැබුණේ කියලා. சகலவற்றையும் ஆயத்தம்
செய்கிற ஆண்டவர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். සියලු දේ සූදානම් කරන ජීවමාන දෙවි කෙනෙක් ඉන්නවා. உங்களை ரட்சித்தது இயேசுவானால் அந்த இயேசு உங்களை நிச்சயமாக உயரத்திற்கு கொண்டு போவார். ඔබ ගැලවේ යේසුස් වහන්සේ නම් ඔබ උසස් ස්ථානයකට ගෙනියන්න ස්වාමීන් වහන්සේට පුළුවන්. செய்ய வேண்டியது ஒன்று. කරන්න ඕනේ එක දෙයයි. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5 වෙනි පරිච්ඡේදය 6ஆம் வசனம். 6 වෙනි පදය. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். අවශ්‍ය කාලයේ අපි උසවනකම් උසස් වෙනකම් එතුමාගේ බලවත් දෑතේ රැඳින්නට ඕනේ. வாசிங்க. 1 பேதுரு එක 5ஆம் அதிகாரம் එක 6ஆம் வசனம். 5 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදය. ஆண்டவருக்கு எல்லாம் லேசான காரியம் එනාසල සියල්ල ලේසි. அற்புதமாய் கொடுத்தார். ඒ පුදුම ලෙස මට දුන්නා. கொடுத்த உடனே நான் கொண்டு போய் பிரதிஷ்டை செய்யும்போது අපි කැප කරනකොට ஆண்டவரே இவனை இன்ஜினியராக்கும் டாக்டராக்கும் என்று பிரதிஷ்டை பண்ணல. ඉංජිනේර් ඩොක්ටර් කියලා කැප කළේ නැහැ. ஆண்டவர் நீர் கொடுத்த பிள்ளைய 13 வருடத்திற்கு அப்புறம் අවුරුදු 13කට පස්සේ දුන්න ඔබ දුන්න දරුවා இவன் என்னை விட ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாய் මට மாறினான். වඩා හොඳ සේවකයෙක් කරන්න ස්වාමිනී. அப்படியே நடத்தி கொடுத்தார். ඒ විදියටම ස්වාමීන් වහන්සේ කරලා දුන්නා. அவன் ஊழியக்காரனாகி සේවකයෙක් இப்பொழுது என்னுடைய ஸ்தானத்திலே ද මගේ තැන வெளிநாட்டில் එයා அபுதாபியிலே පිටර ஊழியம் செய்து අබුදාබි கொண்டிருக்கிறார். සේවය කරමින් සිටිනවා. ஆமென். உலகத்தில் எந்த ஊழியத்தை காட்டிலும் லோ- மேலான ஊழியம் நாம் இயேசுவுக்கு ஊழியம் செய்வது. ලෝකයේ කරන හැම සේවාවකට වඩා යේසුස් වහන්සේට කරන සේවාව තමයි ඉතාමත් ඉහළ. அது சகோதரனானாலும் சகோதரியானாலும் සහෝදර සහෝදරි වුණත් நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அடுத்து நாம் செய்ய வேண்டியது நம் மூலமாய் ஆத்மாக்கள் கர்த்தருடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டிருக்கணும். අපි ගැලීම ලැබුවට පස්සේ බොහෝ ආත්ම අපි සභාවට එකතු කරන්න. இல்லாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு எந்த அர்த்தமும் கிடையாது. නැත්තම් ඒකේ ගැලවීමේ කිසිම තේරුමක් නැහැ. நீங்க ரட்சிக்கப்படலைன்னு நினைச்சுக்கோங்க. ඔබ ගැලීම ලැබුණ නැහැ කියලා කියන්නේ. அதனால தான் வருகிறீங்க போறீங்க එනවා வருகிறீங்க, යනවා. போறீங்க. உங்களால ஆண்டவருக்கு எந்த பிரயோஜனம் ඔබ තුලින් දෙනාසිර කිසි ප්‍රයෝජනයක් නැහැ. நாம் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டிருக்க මම දෙනාසි තුල ගැලීම ලැබුවා නම් நான் கொஞ்சம் சீரியஸா என்னை ரட்சித்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய முடியும்? මම ස්වාමීන් වහන්සේ ගැලවපු ස්වාමීන් වහන්සේට මම මොනවද කරන්න පුළුවන්? ஒரு பக்தர் இப்படியா கூட சொன்னான். එක භක්තිවන්තෙක් මෙහෙම කියනවා. ஆண்டவர் சொல்லுகிறது போல ස්වාමීන් වහන්සේ කියන වගේ உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? ඔබ උදෙසා මම මැරුණ මා උදෙසා ඔබ මොනවද කළේ? 10 லட்சம் கொடுத்துட்டா போதுமா? ලක්ෂ 10ක් දුන්නොත් ඇතිද? 10 லட்சமும் ஆண்டவருக்கு தேவை. ලක්ෂ 10ක් අවශ්‍යයි. அதை காட்டிலும் மேலாய் ඊටත් වඩා உங்கள் மூலமா என் மூலமாய் ඔබ තුලින් මා ஒரு තුලින් ஆத்மா மந்தையிலே சேர்க்கப்படணும். මේ රැළට එකතු කරන්න ඕනේ. அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்தெடுக்கிறார். ඔබ තෝරගන්න ප්‍රධාන හේතුව ඒ උදෙසා තමයි. யோவான் 15:16 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். යෝවාන් நான்லாம் 15:16 பைபிள் எல்லாம் அந்த காலத்துல தான், இப்போ காலத்துல எல்லாம் மனப்பாடம் பண்ணிடுவேன். අපි කටපාඩම් කරනවා ඒ දවස්වල සුදු நீங்கள் බයිබලය. என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ඔබ මාව තෝරගත්තේ නැහැ. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். මම ඔබ තෝරගත්තා. ஆண்டவர் தான் நம்மை தெரிந்து கொள்கிறார். ස්වාමීන් වහන්සේ තමයි අපි තෝරගත්තේ. எதற்கா? මොනවටද? அவர் அந்த 15ஆம் அதிகாரம் தொடங்கும் போதே அவர் நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா ඒ தோட்ட 15 திராட்சை පරිච්ඡේදයේ தோட்டக்காரர் මාගේ මිදිවත්තේ මම තමයි මිදි ගහ. அப்படின்னு தொடங்குறாரு. එම පටන් ஆனா ගන්නවා. 16ஆம் வரும்போது அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, 16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ඔබ මාව நான் තෝරගත්තා. உங்களை தெரிந்து கொண்டேன். මාව ඔබ තෝරගත්තා. எதற்காக தெரிந்து கொண்டாராம்? මොනවටද තෝරගත්තේ? நாம் கனி கொடுக்கவும் පළ දරන්නත් கனி நிலைத்திருக்கவும் පළ රැඳින්නටත් ஆண்டவருடைய நாமத்திலே கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளவும் නාසගේ ஆண்டவர் නාමයෙන් நம்மளை ඉල්ලගන්නටත් අපි තෝරගෙන තිබෙනවා. அருமையானவர்களே, ප්‍රේමවන්තයනි, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக எப்படி இருக்கிறது? ඔබගේ ජීවිත ස්වාමීන් වහන්සේ තුල කොහොමද තිබෙන්නේ? கர்த்தர் ரட்சிக்கும் போதே ஆண்ட ஒரு பைசா இல்லை, இப்போ லட்சக்கணக்கில் ஆண்டவர் தந்திருக்கிறாருங்கிற சொல்றதுக்கு இல்லை ஆண்டவர் உங்களை. ස්වාමීන් වහන්සේ ගැලවීමට ලැබුම් කාලෙට ඉතලා දැන් මට ලක්ෂ ගණන් ලැබුණයි කියලා කියනවටත් වඩා எனக்கு இந்த உலகத்தில் நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. පොළොවේ අපි කිසි දෙයක් ගෙනාවේ නැහැ. போகும்போது எப்படிப்பட்ட பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு வந்தது போல தான் திரும்பி போவார். අපි මේ ආයේ මේ පොළොවෙන් යනකොට මොන වගේ ලොකු සේවකෙක් වුණත් හැමදේම අතහැරලා තමයි යන්නට වෙන්නේ. நான் என்னுடைய மனைவியை திடீரென்று மே மாதம் 15ஆம் தேதி அவளை தவற விட்டேன். அவள் உலகத்தை விட்டு கடந்து போனாள். මගේ භාර්යාවත් මේ නැති වෙලා ගියා. அப்பொழுது நான் அதிக துக்கப்பட வேண்டியவன். බොහෝ දුක් වෙන්නට ඕනේ මම. கற்பாறை போல ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். ඒ පර්වතයක් அமைதியா වගේ අද நின்றேன். මම නිහඬව හිටියා. என் பையன் என்ன நினைச்சான்
தெரியல, ஒருவேளை பயந்துட்டானோ என்னன்னு தெரியல, என்னை அபுதாபிக்கு கூட்டிகிட்டு போனான். පුතා බය වුණාද දන්නේ නැහැ. මම අබුදාබිට එක්කගෙන ගියා. 2 மாதம் அங்கே இருந்தேன். මාස 2ක් ඒ හිටියා. ஜூன் ஜூலை ජූන් ජූලයි වල அங்கே பயங்கர சூடு தான் இப்போ. ඒ රශ්නේ ටිකක්. அப்பொழுது அங்கேயே ஆண்டவருடைய பாதத்தில் மகனுடைய வீட்டிலே உட்கார்ந்துருந்தேன். පුතාගේ නිවසේම මම හිටියා. எந்த ஆராதனைக்கோ எங்கேயும் தேடி போகல. කිසි නමස්කාරයක් හොයාගෙන ගියේ නැහැ. ஆண்டவர் அங்கிருந்து என்னை இங்கு வர வைத்து නැවත මේට ඇවිල්ලා මේ சேவை කරන්න සලස්වා. பலமுறை நான் இலங்கை தேசத்துக்கு வந்தவன். 3 வால்யூம் கேசட் எனக்கு ஆண்டவர் கொடுத்து அதை இந்தியா இலங்கை ஊழியர்களுக்காக நான் செலவிட்டு வந்தேன். ඒ ඉන්දියා ශ්‍රී ලංකා සේවයේදී මම ඒක සියලු දේ පාවිච්චි කළා. சுமார் 2006 நான் பலமுறை தனியாக குடும்பமாக இந்த தேசத்துக்கு வருவேன். வந்தால் நேர மலை தேசத்துக்கு ஓடிவிடுவேன். 2006 ඉඳලා මේ ලංකා දේශයට මම ඇවිල්ලා යනවා. ගොඩක් ආවා. මම කඳුකර ප්‍රදේශ වලට තමයි යන්නේ. கொழும்பு பிரதேசத்திலே சில சபைகளைத்தான் நான் பார்த்ததுண்டு. ஆரம்பத்தில் கெத்செமனே, அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் விஷன் சர்ச், கல்வரி, இப்படி சில சபைகளை தான் நான் கண்டிருக்கிறேன். කොළඹ සමහර සභාවලට පමණයි මම ඇවිල්ලා සේවය කරලා තියෙන්නේ. என்னுடைய எண்ணமெல்லாம் கிராமங்களுக்கு உள்ளாகத்தான் இருந்தது. මගේ නිතරම මගේ ගම් පළාත් වලට ගිහලා තමයි සේවය කිරීමේ හදවතක් තිබුණේ. அங்கே இருக்கிற மக்களுக்காக நான் பத்தனை, கொலப்பத்தனை, தலவாக்கலை, ஹட்டன் இந்த ஏரியாக்கள் எல்லாம் சுற்றி வருவதுண்டு. ඒ පළාත් වලට මම ගිහිල්ලා සේවය කරමින් සිටිනවා. இந்த முறை தான் உங்களுடைய சபைக்கு அற்புதம். මේ වතාවේ තමයි ඔබගේ සභාවට මම පැමිණ තිබෙන්නේ. என்னுடைய அருமையான நண்பர் சகோதரனுமாகிய பாஸ்டர் மணிதாஸ் அவர்கள் மூலமாக මනිදාස් සේවකයා තුලින් තමයි අපේ පාසල என்னை ஏற்றுக்கொண்டார்கள். පිළිගත්තේ. அதற்கு முன்பதாகவும் இன்றைய நேரம் வரையில் பாஸ்டருக்கு என்னை குறித்து அதிகமாய் தெரியாது. මට මාව ගැන දන්නේ නැහැ එයාට. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் ஒருவரை அறிந்து கொண்டோம். ක්‍රිස්තුවන්සේ තුල අපි එක්කෙනෙකුට එක්ක සම්බන්ධකමක් என் තිබුණා. ஆண்டவர் என்னை அறிந்திருந்ததாலும் கர்த்தருடைய ஊழியக்காரனும் என்னை ஆண்டவருக்குள்ளாய் அறிந்ததாலும் நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ මා තුල දන්න නිසා මා තුලින් සේවකයා දන්න නිසා உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் ලෝකේ பெரியவர். ඉන්නවට වඩා අපගේ ස්වාමීන් වහන්සේ ඉහළයි. அதே ஆண்டவர் உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் பலவானாக இருக்கிறார் என்பதை நீங்கள் பறைசாற்ற வேண்டும். ඔබ තුලත් ඉන්නවා කියලා ඔබ අනිත් අයට ප්‍රකාශ කරන්න ඕනේ. அதனால தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்து இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். ඔබයි මම ගලවලා මේ ස්ථානයේ තබා තිබෙන්නේ නිසායි. பறைசாற்றத்தான் ஆண்டவர் உங்களை என்னையும் ரட்சிக்கிறார். ප්‍රකාශ කරන්නට තමයි ඔබවත් මාවත් ස්වාමීන් වහන්සේ ගලව ගත්තේ. உங்களுடைய கிராமம் இங்கே உள்ள கிராமங்களிலே பட்டணங்கள்லையோ அறிவிப்புகள் எப்படி கொடுக்குறாங்களோ தெரியாது. எங்களுடைய கிராமத்தில் අපේ ගමේ இந்த கிராமத்துக்கு செய்தியை அறிவிக்க வேண்டுமானால் ඒ ප්‍රවෘත්තිය දෙන්නට ඕනේ නම් ஒரு ட்ரம் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் வருவான், ඩ්‍රම් එකක් ගාගෙන එනවා. தட்டிக்கிட்டே வருவான். තට්ටු කරගෙන එනවා. இதனால் அறிவிக்கப்படுகிறது, අපි මේක දන්නවන්න ලබනවා. இதனால் මේ அறிவிக்கப்படுகிறது, උදෙසා දන්නවන්න ලබනවා. இதனால் அறிவிக்கப்படுகிறது මේ என்னவென்றால் මොනවද කිව්වොත් இது நடக்க போகுது, මේ දේවල් වලට යනවා. எல்லாரும் வந்து சேருங்க හැමෝම එකතු වෙන්න அப்படி சொல்லுவாங்க. එම කියනවා. அதே போலதான் ඒ වගේ තමයි. நீங்களும் ඔබත් நடக்க போற காரியத்தை ஒன்று நீங்க சொல்ல வேண்டாம். කියන්න යන දේවල් නෙවෙයි. இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்க பறைசாற்ற கூட යේසුස් வேண்டாம். වහන්සේ ගැන කියන්න. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்களேன், ළඟ ඉන්න එක්කෙනාට කියන්න යේසුස් වහන්සේ ගැන. உங்களுடைய நண்பர்களுக்கு ඔබගේ சொல்லுங்க, මිත්‍රයන්ට කියන්න. உங்களை பார்க்கிறவர்களுக்கு சொல்லுங்க. බලන්නේ නැහැ ஒரு කියන්න. கேள்வியோடு கூட சொல்லி பாருங்க. ප්‍රශ්නාර්ථයක් එක්ක කියන්න. இயேசுவை குறித்து உங்களுக்கு தெரியுமா? යේසුස් වහන්සේ ගැන ඔබ දන්නවද? இயேசுவை நீங்கள் ருசித்து ඔබ பார்த்து රස බලලා තිබෙනවද? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்த நாம் යේසුස් වහන්සේ රස බලාපු අප ருசி பார்க்கும்படியாய் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய் தான் ஆண்டவர் අනිත් உங்களை என்ன ரட்சிக்கிறார். අයව රස බලන්නට අපි කියන්නට තමයි ස්වාමීන් වහන්සේ අපි කැඳවලා තියෙන්නේ. நான் சொல்வேன், நீங்க உங்களுக்கு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பிரியமானதை செய்கிறாரா இல்லையான்னு. ඔබ ස්වාමීන් වහන්සේට ප්‍රියමනාප දේ කරලා බලන්න. ඔබට ප්‍රියමනාප දේ ස්වාමීන් වහන්සේ කරන්නේ නැද්ද කියලා බලන්න. என் தேவனிடத்தில் நான் எதையும் கேட்கல. ස්වාමීන් වහන්සේගෙන් මම කිසි දෙයක් ඉල්ලලා නැහැ. பிள்ளை குறித்தும் கேட்டதில்லை. දරුවා ගැනත් ඉල්ලලා නැහැ. இன்றைக்கும் ஜீவித்து கொண்டு தான் இருக்கிறேன். අදත් මම ජීවත් වෙලා ඉන්නේ. எதையும் கேட்கல. මොනවත් ඉල්ලුවේ නැහැ. எனக்கு தெரியும் எனக்குள்ளதை ஆண்டவர் தருவார் என்று. මට අවශ්‍ය දේ ස්වාමීන් වහන්සේ දෙනවයි කියලා. யோபுவின் புஸ்தகம் 23 அதிகாரம் යෝබු 23 14 வசனத்தை 14 ரெண்டு மொழிகளில் வாசிப்போம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். මට නියමිත කරපු දේ ස්වාමීන් වහන්සේ දෙනවා. யோபு යෝබු 23 அதிகாரம் 23 වෙනි පරිච්ඡේදය சரியாய் வாசிங்க.
இருக்கிற பிரகாரமாகவே அதை வாசிக்க பிரயாசப்படுங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் நிறைவேற்றுவார். මට නියමිත කරපු දේ ස්වාමීන් වහන්සේ இப்படிப்பட்டவைகள் මේ වගේ இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டா. බොහෝ දේවල් තවත් තිබෙනවා එතුමා වෙත. ஆகையால் அவருக்கு முன்பாக එතුමා ඉදිරියේ கலங்குகிறேன். කැළඹෙනවා. நான் சிந்திக்கிற போது සිතකනකොට அவருக்கு பயப்படுகிறேன். බය වෙනවා මම. தேவன் என் இருதயத்தை இளைக்கரிக்க பண்ணினார். මගේ ජීවිතේ ජීවත් சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். මම කැළඹුවා. எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் සියලු ප්‍රශ්න මැදියේ யோபு சொல்கிறான், යෝබු කියනවා எனக்கு குறித்திருக்கிறதை මට නියමිත කරපු දේ அவர் நிறைவேற்றுவார். එයා ඉටු කරනවා. ஆமென். அல்லேலூயா. ආමේන්. அந்த அளவுக்கு நாம் ஆண்டவரை அறிந்திருக்கணும். ස්වාමීන් වහන්සේ තරම් අපි දැන සිටිය எனக்கு යුතුයි. குறித்திருக்கிறது தான் මට நடந்தது, நடக்கிறது, இன்னும் நடக்க போகிறது. මට නියම කරපු දේ තමයි සිදු වුණේ, සිදු වෙමින් පවතින්නේ, මින් ඉදිරියට සිදු වෙන්නේ. என் ஆண்டவர் எதையும் தீமைக்காக செய்கிறது அல்ல. ස්වාමීන් වහන්සේ නපුරට කරන්නේ නැහැ. நான் வாசிக்கிறபடியே මං කියන්නේ கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். සියලු නපුරෙන් ඔබ அவர் බේරගනි. உன் ஆத்துமாவை காப்பார். ඔබගේ ආත්මය බේරගනි. கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ඔබ යන එන ගමන් අද පටන් ස්වාමීන් වහන්සේ காக்கிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். අපි ආරක්ෂා කර දෙන ஆனாலும் සිතම தேவ නම දින්නේ. சித்தப்படி ஏதாவது நடக்கும். பிசாசும் வேலை செய்வான், ஏதாவது நடக்கும். දේව කැමැත්ත අනුව යක්ෂයත් ක්‍රියා කරනවා, දෙවියන් වහන්සේගේ ක්‍රියා අනුවත් සිදු වෙනවා. ஃபாதர் பாடுறது போல Father. என்ன நடந்தாலும் මොන நன்றி දේ- ஐயா, මොන දේ සිදු யார் වුණත් கைவிட்டாலும் කවුරු நன்றி ஐயா, අතෑරියත් ස්තුතියි. போயிட்டே இருக்க வேண்டியதுதான். එහෙම කියාගෙන යන්නට ඕනේ. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடணுமா. අපට නියම කරපු ඒ දිවිල්ල ගමනේදී අපි දුවන්නට ඕන ඉවසීමෙන්. வாசித்து பாருங்கள். කියවල බලන්න. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் එබ්‍රේව් 12ஆம் அதிகாரம் 12 වෙනි පරිච්ඡේදය 1ஆம் வசனம். පළවෙනි පදය. ஆகையால் மேகம் போன இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க මෙතරම් විශාල සාක්ෂියක් සේනාවකින් අප වටව සිටින නිසා வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். ஆமென். அல்லேலூயா. හලෙලූයා. ஓட்டத்தில் இருக்கிறோம். අපි දිවිල්ල ඉන්නේ. நம்முடைய இதில் சும்மா ஊர்ந்து போகிறதுக்கோ இல்லை படிப்படியாக கஷ்டப்பட்டு ஏறுறதுக்கோ இல்லை, ஓட்டத்தில் இருக்கு. අපි දිවිල්ලක ඉන්නේ. අපි ඉමින් දිවනවා නෙවෙයි. இந்த ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடணும். මේ දිවිල්ලේදී අපි ඉවසීමෙන් දුවන්න ඕනේ. ரன்னிங் ரேஸ் தான் இது. රනින් රේස් එකක් තමයි. அதனால் நீங்கள் ஓட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதுங்க. ඔබ මේ දුවන්නට ඉන්නවා කියලා ඔබ අමතක කරන්න එපා. தூங்குறவர் தூங்கட்டும், නිදා ගන්න කෙනා නිදාගත්තදින්. அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும். අපිරිසිදුව ඉන්න අය ஆனா ඉටුවදින්. நீங்க பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் ඔබ தான். සුද්ධ භාවයට කැඳවු තැන ඔබ பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா சுத்த- இருக்கட்டும் என்று வெளிப்படுத்தல் 22 வாசிக்கிறோம். සුද්ධව සිටිනා තවත් සුද්ධව සිටින කියලා එළිදරව් 22 සඳහන් කරනවා. இன்னும் சீரடைவோம் நேரடைவோம். අපි හරිගස්සගමු முதல் சொன்ன வசனத்தை போல කිව්වා. ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு අවශ්‍ය කාලෙදී බොසෝන පිණිස அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கி இருக்கு. බලවත් අස්තේ රැඳී ඉන්න. சபையில் வந்தீங்கன்னா சபையின் போதகர்களுக்கும் மூப்பர்களுக்கும் அடங்கி இருந்து செயல்படுங்க. සභාවට ආවම සභාව දේවදාසයට වැඩි හිටියන්ට අපි යටාත් වෙලා ඉන්නට ඕනේ. உங்களுடைய படிப்பின் திறமையை, ඔබගේ- உங்களுடைய பணத்திறமையை காட்டி இங்கே செயல்பட முடியாது. ඔබගේ අධ්‍යාපනයේ දක්ෂතාවය මුදල් තියෙන බලය පෙන්වන්න නරකයි. ஒரு சிறு குழந்தை போல, කුඩා දරුවෙක් වගේ. ஒரு பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளைப் போல දෙමව්පියන්ට ඉපදුන දරුවෙක් වගේ. இந்த சபையில் நீங்கள் இருக்கும்போது සභාවේ ඉන්නකොට மேய்ப்பர்களுக்கு அடங்கி இருந்து එන්ඩිය முன்னேறி செல்ல பாருங்க. යටත් වෙලා ඉන්න. நான் ஒரு மேய்ப்பருக்கிടെ வளர்ந்தவன் தான். මමත් එන්ඩියරෙක් තුලින් ඇදුණු වැඩුණු කෙනෙක්. 76லேருந்து 78 வரைக்கும் 2 வருஷம். 76 ඉඳලා 78 වෙනකන් අවුරුදු දෙකක්. எப்பொழுதெல்லாம் நான் திரும்பி அபுதாபிலிருந்து வருகிறேனோ අබුදාබි ඉඳලා නැවත ඉන්දියාවට එනකොට என்னுடைய மேய்ப்பருடைய வீட்டிற்கு சென்று அவரை பார்த்து அவரிடத்தில் ஜெபித்து அவருக்கு காணிக்கைகளை கொடுத்து அவருடைய பிள்ளைகளெல்லாம் என்னை மாமா மாமா என்று இன்றைக்கும் உயிர் விடுகிற அளவுக்கு நல்ல அருமையான போதகர்களை ஆண்டவர்
நமக்கு හොඳ தந்திருக்கிறார். දේවදාසය දී තිබෙන ඉන්දියාවට එන හැම වෙලෙම ඒගොල්ලෝ ගෙදරට ගිහිල්ලා යාඥා කරගෙන ඒගොල්ලන්ට පඳුරක් දීලා ඒ දරුවන්වත් විමසලයි මම එන්නේ. அந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய நிறையிலும் அவர்கள் மியூசிக்லேயும் வளர்வதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். ඒ දරුවන් ඒ මියුසික් වලට පුරුදු කරන්න මාව ස්වාමීන් වහන්සේ පාවිච්චි කළා. எனக்கு கொடுக்குற ஆண்டவர் கொடுக்குற ஒரு பகுதியை பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களும் நன்றாய் ஷைன் பண்ணுறான். ஒருத்தன் பேங்க் பெரிய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். ලොකු සේවාවක්. இன்னொருவன் மதுரையில் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். මధුරේ සේවය කරන ඒ සේවකයාගේ පුතු. நாம் ஒரு பயனுள்ள பாத்திரமாக ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். අපි ප්‍රයෝජනවත් වූ දේවදාස් සේවාවක් කරලා අනිත් අයට ප්‍රයෝජනවත් වෙන්නට ඕනේ. மேய்ப்பன் நல்ல குட்டி போடுகிறது. ඒන්ඩේරා පැටවු மந்தை දාන්නේ. தான். ඒ රැළ තමයි පැටවු දාන්නේ. நாம் எல்லாரும் மந்தைகள். අපි රැළ நான் ஆடுகளைப் போல நாம் பலகி பெறுகிறோம். අපි බැටළුවන් වගේ අපි තමයි වැඩි වර්ධනය நம்ம කරන්නේ. குடும்பத்தில் பிள்ளைகள் பெறுகிறது போல අපගේ පවුලේ දරුවෝ ඉපදෙනවා වගේ. அப்படி மாத்திரம் இல்ல, එපමණක් නෙවෙයි. சபையிலே நம்ம மூலமாய் ஆத்துமாக்களை சபாவில் கொண்டு வந்து சேர்க்கணும். ආත්ම එකතු කරන්නට ඕනේ. சொல்ல ஒவ்வொருவரை நாம் கண்டுகொள்ளணும். හැමදේම හැම එක්කම හොයා ගන්න ඕනේ. நான் 78ல் திரும்பி அபுதாபி போனதுல இருந்து 78 දී මම අබුදාබි නැවත ගියාම 98 வரையிலும் வேலை செய்து கொண்டே ஆத்துமாக்களை தேடி அலைந்து මම රැකියා கர்த்தருடைய කරගෙන மந்தையிலே තමයි சேர்த்து கொண்டிருந்தேன். ආත්ම සොයාගෙන රැළට එකතු කරේ. 97 வரும்போது ஆண்டவர் சொன்னார், வேலை விட்டு முழு நேர ஊழியத்திற்கு வா என்றார். 97 තමයි ස්වාමීන් වහන්සේ කිව්වේ රැකියාව අතහැරලා 98ல இருந்து 98 நான் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன். සම්පූර්ණ සේවය කරන්න පටන් ගත්තා. எனக்கு ஒரு பயம், මට බයයි. என் மனைவிக்கு அந்த பயம். මගේ භාර්යාවටත් බයයි. வேலையை விட்டு வந்தாச்சுன்னா வருமானம் இல்ல, රැකියාව අතහැරලාම අපිට කිසිම වීදමට சபையில මුදලක් பெரிய வருமானமும் அவ்வளவு இல்ல. අපි ලොකු වත්කමක් නැහැ. எல்லாரும் தசபாகம் செலுத்துகிறவர்களும் இல்ல. හැමෝම දසයෙන් කොටස දෙන්නෙත් ஒரு නැහැ. சிலர் தான் கர்த்தருக்கு பயந்து தசபாகங்களை සමහර අය විතරයි බය වෙලා දසයෙන් කොටස දෙන්නේ. நீங்கெல்லாம் ஒழுங்கா தசபாகம் செலுத்துறவர்கள் என்று நான் நம்புறேன். ඔබ හැමෝම හරියට දසයෙන් කොටස දෙනව බව அந்த විශ්වාස பயத்தின் மத்தியிலே ஆண்டவர் என்னிடத்திலே ஒரு வார்த்தையை காண்பித்து நான் ஆண்டவரிடத்தை சொல்லுகிறேன். ஆண்டவரே, உபாகமம் 28:12 இப்படி சொல்லுகிறது, දිවිත කතා 28:12 මේම நீ කියනවා. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை බොහෝ ජාතිට என்று ඔබ ණයට சொல்லியிருக்கிறேன். දෙනවා ඔබ ණයට ගන්නේ නැහැ කියනවා. அன்றிலிருந்து එදා ඉඳලා இன்று வரையிலும் අද දක්වා ஒரு கிரெடிட் கார்டோ ஒரு Credit- பேங்க் லோனோ bank loan. எதுவும் வாங்கல. කිසි දෙයක් නැහැ. இன்னைக்கு என் மனைவி எடுத்த போல ஆண்டவர் எடுத்தாலும் බාරය. நிம்மதியா போவேன், யாருக்கும் எந்த பிரச்சனையும். මම කිසි ප්‍රශ්නයක් නැහැ. ස්වාමීන් වහන්සේ කොයි වෙලේ ගත්තත් නැහැ. என்ன சொல்ல வருகிறேன், මම මොනවද කියන්නේ? நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ විශ්වාස කරන්නේ. ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்றுவோம். යේසුස් වහන්සේ අපි අනුගමනය කරමු. அவர் வழி நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். එයාගේ මාර්ගය අපිට ආදර්ශයක් ලෙස තබා තිබෙනවා. 1 பேதுரு 2:9 இப்படி சொல்லுகிறது. 1 පේත්‍රස් 2:9 කියනවා. என்ன சொல்லுகிறது, මොනවද කියන්නේ? நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ඔබ අන්ධකාරයේ සුවකී ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு විශ්වපත් ආලෝකයට வரவழைத்தவருடைய කැඳවාගත් තැන් වහන්සේට புண்ணியங்களை அறிவிக்கும் මහිමාන්විත ක්‍රියා දන්වන පිණිස தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கதி තෝරගත්තා වංශයක් ராஜரிக ஆசாரியர் රාජකීය පූජකීය පෙළක් அவருக்கு பரிசுத்த ஜாதி ශුද්ධ වූ ජාතියක් அவருடைய சொந்தமான ஜனம். ජනසේට අයිති සතු සෙනග அது மாத்திரமல்ல, පමණක් නොවේ. அதே அதிகாரம் ඒ පරිච්ඡේදය 21 பாருங்க. 21 වෙනි පදේ என்ன කියනවා. சொல்லுகிறது, මොනවද කියන්නේ? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென், ஹalleluya. நமக்கு மாதிரி இயேசு. අපට ආදර්ශයේ ස්වාමීන් වහන්සේ. வாருங்கள் என் பின்னே உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். මගේ පිටිපස්සෙන් එන මිනිස්යන් අල්ලන හැටියට මම පත් කරන්නම්. அது பேதுரு மூலமா அல்லது அந்திரேயா மூலமா தான் இது நடக்குமா? ඒ පේදුරු අන්ද්‍රයා තුලින් දේවල් වෙන්නේ. நாமும் அதைத்தான் செய்யணும். අපිත් ඒ දේ තමයි කරන්න ඕනේ. ஒரு பிரசங்கத்தை எடுத்து விட்டா பேதுரு தேசனா. ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் එක சேர்க்கப்படுகிறார். දේශනාවේ පේදුරුතුමාගෙන් 3000ක් ගැලීම ලැබුවා. நம்ம ஒரு ஆத்மா එක ආත්මෙක් சிந்தித்து பாருங்களேன். இதுல ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, ගැලීම ලැබලා අවුරුදු 10ක් 20 வருஷம் ஆச்சு. 20ක් වුණා. நம்ம மூலமா ஒரு ஆத்மா අප තුලින් එක ආත්මයක් ගැලීම ලැබලා තියෙනවද? நாம் இருந்து என்ன பிரயோஜனம்? අපි ඉඳලා මොනවාටද ප්‍රයෝජනේ? இது எப்படி இருக்குன்னா, මේක කොහොමද කිව්වොත් திருமணமாகி
10-15 வருஷம் ஆகி අවුරුදු குழந்தை இல்லை இருந்தான் 10-15ක් දරුවෝ නැහැ. எவ்வளோ கஷ்டப்படும். කොතරම් අමාරුද. பலரையும் சந்திக்கிறேன் බොහෝ අය මුණ ගැහෙනවා. குழந்தை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. දරුවෝ ஆனால் ஆண்டவர் சொல்றாரு නමුත් ස්වාමීන් වහන්සේ කියනවා. ஏசாயா 66:9 එසායා 69 பிறப்பண்ணுகிறவரை நான் பிறச் செய்யாமல் இருப்பேனோ, මං ඒ වගේ දේවල් නොකර ඉන්නවා. பிரசவிக்க பண்ணுகிறவனை நான் பிரசவத்தை தடுப்பேனோ. මම ප්‍රසවතාවය ඇති කරන කෙනා මම බාධා කරනවාද? 113 சங்கீதத்தில் 9 வசனத்தில் மலடியை பிள்ளைத்தாட்சி ஆக்குறவர் என்று சொல்லுகிறார். මම වැන්දපුවන්ව මම දරුවෝ ඇති කරන දරුවෙක් ලෙස පත් කරනවා. கர்த்தரால் ஆகும். ස්වාමීන් වහන්සේට පුළුවන්. கர்த்தருக்கு பிரியமாய் சகோதரனோ சகோதரியோ. ජනාසල් ප්‍රේමනා இதுல ரெண்டு பேர் பிரச்சனையும் இருக்கு. දෙන්නගේ ප්‍රශ්නයක් තිබෙනවා. ஆண்லயும் பிரச்சனை இருக்கலாம், පිරිමියාගේ பெண்லயும் பிரச்சனை இருக்கலாம். ගෑනුවගේ ප්‍රශ්න තියෙන්න So, පුළුවන්. அதனால கர்த்தரிடத்துல நம்மை சோதித்து பார்க்க. ජනාසල් තුල අපි පරීක්ෂා කරලා ஆண்டவருக்கு බලන්න. பிரியமானதே ජනාසල් நான் செய்கிறேனா, ප්‍රේමනාප දේ කරනවාද? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறேனா, මං ජීවත් වෙනවාද? இல்ல எப்படி சம்பாதிக்கலாம் මං කොහොමද என்று අම්බ பணத்துக்கு பின்னால මුදල් அலைகிறேன். පස්සේ යනවාද මම? நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தின் பல பாகங்கள் இருக்குது. බොහෝ තැන්වල அது කියනවා. பழைய ஏற்பாட்டிலே இருக்கு, சங்கீதத்திலே இருக்குது, புதிய ஏற்பாட்டிலே இருக்குது. අලුත් ගිවිසුමේත් පරණ ගිවිසුමේත් තියෙන මුදල් ආශාව නැතුව ජීවත් වෙන්න ඕනේ කියලා. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது තිමෝතිට பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது தீமோத்தேயுට என்று ஆராதிகாரத்தில் சொல்கிறார். පවුල් තුමා කියනවා මේ හැම මුදල් ආශයටම එකම මුල මේ මුදල් කියලා. அந்த ஆராதிகாரம் 6-8 வரை சொல்லும்போது 6 ඉඳලා இப்படி சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி ඇති மிகுந்தாத. කියනා වූ දේව භක්තියක් තමයි ඊටමත් ආදායම් කරන්නේ. பூமியில ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, මේ පොළව ගෙනාවේ නැහැ. இதிலிருந்து நாம் ஒன்றும் මේ கொண்டு போவதில்லை என்று මොනවයි நிச்சயம். ස්ථිරතාවය அதனால உள்ளவைகளை வைத்து ஜீவனை நடத்தணும், තියෙන දේෙන් ජීවත් වෙන්න. இல்லாதவைகளை குறித்து ரொம்ப பாரப்படக்கூடாது. නැති දේවල් ගැන බර වෙන්න එපා. எனக்கு 2 கார் வேணும், ஒரு கார் அவர்கிட்ட ஒரு கார் இருக்கு, එයාට කාර් එකක් எனக்கு ஒரு கார் கூட මට කාර් එකක්වත් அவர்கிட்ட நல்ல செயின் போட்டிருக்கிறா, චේන් දාලා எனக்கு ஒரு கம்மல் கூட මට இல்ல. කාරාබුවක්වත් இது නැහැ. இல்ல நம்முடைய வாழ்க்கை. මේක නෙමෙයි අපගේ ජීවිතේ. நாம் பூமிக்குரியவர்களை தேடுகிற காலம் அல்ல. ඒ තොයන කාල නෙවෙයි. ஆண்டவருடைய வருகை ස්වාමීන් வெகு වහන්සේගේ சமீபமா இருக்கிறது. පැමිණීම ඉතා සමීපයි. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பி கர்த்தருடைய மந்தையில ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்து රාජ්‍ය ගොඩනගලා சீக்கிரமாக ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டிய சீக்கிரம். காலம் அதி சீக்கிரம். ඉතා කාලේ ඉතා සීඝ්‍රයි. எப்போ நடக்க போகுது நமக்கு தெரியாது. මොනවද සිදුවෙන්නේ කියලා අපි දන්නේ பலர் නැහැ. பலர் இப்படி நடக்க போகுது அப்போ நடக்க போகுது என்று சொல்லுகிறார்கள். සමහර අය එදාට වෙනවා මෙදාට වෙනවා කියලා කියනවා. ஒரு பெரிய தேவ மனிதன் என்னுடைய நண்பரும் கூட මගේ මිත්‍රයෙක් அமெரிக்க தேசத்தில் ඇමරිකාවේ இருக்கிறார். ඉන්නවා. அவர் வந்து சொன்னார், யாக்கியோ. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி ஆண்டவர் வரப்போறார், ரெடியாக. සැප්තැම්බර් මාසේ 17 වෙනිදා එන්න යනවා කියලා. போன வருஷம் ගිය අවුරුද්දේ ஆண்டவர் வரல. ස්වාමීන් වහන්සේ ආවේ නැහැ. அப்போ அவர் சொல்றாரு, ස්වාමීන් වහන්සේ இன்னும் உங்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்காருன்னு அர்த்தம். බොහෝ අය ஆண்டவர் வரல. ගැලීම ලබන්න තියෙනවා එකයි ආවේ නැති. அப்படி எந்த ஒரு காரியம் நடக்கவில்லை. இயேசுவே சொன்னார், ඒස්වාමීන් அவருக்கு பிதாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. යන්න කිසි කෙනෙකුට දන්නේ නැහැ කියලා. ஆனா அது நடக்கும், சிதுவை. எப்போ நடக்கும்னு உங்களுக்கே தெரியாது. කාවදාද වෙන්නේ කියලා අපි දන්නේ නැහැ. திடீரென்று வருவார். විගසින් සිදුවෙයි. ஹல்லேலூயா. හලෙලූයා. மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாம இருப்போமானால் எதிர்கொண்டு போவோம். මරුණාය ඉස්සලාම නැකිටුන ලබන අපි ඒතා ජීවත් වෙලා ඉන්නවා. இருக்கிறவரை ஒழுங்காய் நடந்து கொண்டு ඉන්න විට சீராய் நடந்து கொண்டு හරියට ජීවත් වෙලා கேட்டவைகளை எல்லாவற்றையும் சரியாய் நிதானித்து அறிந்து இயேசுவுக்கு சீஷர்களாக உண்மை கிறிஸ்தவர்களாக வாழுங்கள். අවංක ක්‍රිස්තියානියෙක් ලෙස ජීවත් වෙන්න. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. දෙනා සුබ ආශිර්වාද කරනවා. நானும் இன்னும் தொடர்ந்து ஓடிக்கொண்டு தான் இருக்கிறேன். මම තාමත් දුවාගෙන තමයි ඉන්නේ. இந்தியாவிலே சென்னையிலே ඉන්දියා චෙන්නයි ஓசன்னா டிவி என்கிற ඕසන්නා ටීවී ஒரு டிவி ஊழியத்திலே ටීවී සේවයේදී அவருடைய ஆவிக்குரிய தகப்பனா இருந்து கொண்டு இருக்கிறேன். ආත්මික පියෙක් ලෙස සිටිනවා. இப்பொழுது இங்கேயும் சில பாக்கெட்ல அது கேபிள்ல போய்கிட்டு ඒ போய்கொண்டு කේබල් ටීවී වල තවත් යනවා මේ පැත්තෙත්. கர்த்தர் சித்தமானால் කැමැත්තක් තියෙනවා නම් அது இந்த இலங்கை முழுவதும் ලංකාව பரவத்தக்கதாய் ඒ පැතිර பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். උත්සාහ දරනවා. கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்காக ஜெபித்துக் கொண்டு දේවදරුවෝ நம்முடைய ඒ උදෙසා යාඥා சபையில කරනවා. இப்படி ரெக்கார்ட் பண்றதுனால ඒ රෙකෝඩ් இவைகளை நீங்கள் பிராட்காஸ்டிங் கொடுப்பீர்களானால் ඒ දරුවෝ கர்த்தருடைய ஊழியத்தை நாம் இன்னும் பரப்புவோம். දෙනන්සේගේ සේවය තවත් වර්ධනය வருகை කරනවා. வெகு சமயமா இருக்கு. ඉතා පැමිණීම ඉතා சீக்கிரமாய் ஆண்டவரை குறித்து සීක්‍ර ලෙස அறிவிக்கணும். අපි දැනවන්ට ඕන. அதற்கு மீடியாவும் ඒක உதவியா මීඩියා இருக்கிறது. අපිට උදව්වක් ලෙස සිටිනවා. அவை
இன்னும் ஊழியம் செய்வோம். තවත් සේවය කරමු. ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். සේවය කරන් ඉන්නවා. எங்களுக்காகவும் ஜெபித்துக் අප கொள்ளுங்க. උදෙසා යාඥා කරන්න. ஓசனா டிவிக்காகவும் ඕසන්නා ටීවී උදෙසා යාඥා කරන්න. கர்த்தர் என்னையும் இன்ன வரை பயன்படுத்தி வருகிறார். මම තවත් පාවිච්චි කරන්න. அந்த ஊழியத்தில் இருந்ததோடு கூட 21 விதவைகள் கொரோனாவில் தன்னுடைய கணவனை இழந்த கணவனன் ஊழியக்காரனை இழந்த விதவைகளையும் ஆதரித்து கொண்டிருக்கிறார். වැන්දපුවන් 21 කොරෝනා කාලෙදී යගේ ස්වාමි පුරුෂ අයිමි වෙච්ච අයට අපි ඒගොල්ලෝ බලාගෙන ඉන්නවා. உங்க அண்ட காலத்தில் யாராவது அப்படி இருப்பாங்களோ அவர்களுக்கு உதவுங்க. ඔබගේ පැත්තේ ඒ වගේ ඉන්න අය ඉන්නවනම් උදව් කරන්න. மாதந்தோறும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்து அவங்களுடைய சாப்பாட்டுக்கு உதவுகிறோம். මාසේ 1000ක් දීලා ඒගොල්ලන්ට උදව් කරනවා. அது ரொம்ப கம்மி தான். ඒක අඩුයි තමයි. ஆனாலும் නමුත් கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டே දෙනාසගේ සේවය කරගෙන සිටිනවා. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை ඇදෙයි போராடணும். හොඳ පොරබදින්න ඕන. ஓட்டத்தை முடிக்கணும். අවසන් කරන්න ඕන දිවිල්ල. கர்த்தரோடு இருக்க. கர்த்தர் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. දෙනාසේ උදෙසා කර්තන නමය ආශිර්වාද. දෙනාසේ ආශිර්වාද. ஆமென். நம்புகிறோம் இந்த ஆராதனையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று. இன்றைய நாளிலும் கேட்ட தேவ வார்த்தையானது உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து தேவன் வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்வாராக. தொடர்ந்தும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு தேவ செய்திகளை கேட்க வேண்டுமானால் எங்களுடைய மிஸ்பா பிரேயர் ஆபீஷியல் என்கிறதான யூடியூப் சேனலையும் மிஸ்பா பிரேயர் மிஷனரி மினிஸ்ட்ரி ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.